என் பேர் சிவகாமி, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வர்றேன். இன்று தமிழ்நாட்டிற்கு ஒரு பொன்னான நாள், விடிவு காலம் பிறந்திருக்கு. ஏன்னா புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அவர்கள் இருவரின் இரு தெய்வங்களின் ஆசியோடும் இன்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்சியின் பேரை அறிவிச்சிருக்காங்க. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை ஒரு வெற்றிகர பாதையில் இன்று முதல் நாங்கள் கொண்டு போக அம்மா வழிநடத்தி செல்கிறார்கள். அதன் பாதையில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் கட்சி வளர பாடுபடுவோம். அதையும் காட்டில என்னன்னா, இன்னைக்கு ஒரு பசுமை நிற தமிழ்நாடுக்கு விடிவு காலமே இல்லை. பூரா கஞ்சா போதை இதில் படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து கொள்ளை அப்படிங்கிறது நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்காக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பசுமை நிறைந்த வளமுள்ள தென்னந்தோப்பு சின்னத்தை எங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த சின்னத்தை நாங்கள் பட்டி தொட்டி தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்து தென்னந்தோப்பை மாபெரும் வெற்றி பெற செய்து 2026 அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் 2026 தென்னந்தோப்பை பல தோப்புகளாக உருவாக்கி பல வேட்பாளர்களை நிப்பாட்டி அமோக வெற்றி பெற செய்து 2026 அரியணையில் அமர செய்வோம். வெற்றி நமதே. 2026 திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். என் பேர் குபேந்திரமணி. நான் நாங்குநேரி பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவர். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் சத்துணவு தந்த சரித்திர நாயகர் புரட்சி தலைவர் அவர்களினுடைய ஆசியோடும் தங்க தாரகை இதய தெய்வம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும் என்ற சீரிய லட்சியத்தோடு தமிழ்நாட்டினுடைய மக்களை தன் குழந்தைகளாக காப்பாற்றிய மறைந்தாலும் இன்று மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தெய்வீக நல்லாசியுடன் அவர் திசை நோக்கி வணங்கி இன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசான புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பிப்ரவரி 24 கொடியை அறிமுகப்படுத்தினார். சின்னம்மா அவர்கள் இன்று மாபெரும் இயக்கத்தை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்று அறிவித்தார்கள். சின்னம்மா அவர்கள் அறிவித்த உடனே ஒரு எழுச்சியும் ஒரு மாபெரும் ஒரு வெற்றி நடை போடும் என்கிற ஒரு எண்ணத்தோடு மாபெரும் கூட்டம் இன்று தமிழ்நாடு உள்ளே சின்னம்மா அவர்களின் பெயரிலே அலை வீசி இந்த 2026 மாபெரும் வெற்றியை சின்னம்மா தலைமையிலே கொண்டு ஒப்படைப்போம் என்றும் எதிரிகளையும் முக்கியமாக துரோகிகளையும் வீழ்த்துவோம் என்றும் துரோகிகளின் சிம்ம சொப்பனமாக இந்த தமிழ்நாட்டிலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற எங்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களே நாங்கள் வழி நடப்போம் என்றும் வென்று காட்டுவோம், துரோகிகளை நாங்கள் வீழ்த்துவோம் என்று இதன் மூலமாக நாங்கள் சபதம் ஏற்கிறோம். என் பேர் பாரதி ராஜா. நான் அம்மாவுடைய உண்மை விசுவாசி. மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் தொண்டர்கள். தமிழகம் எங்கும் வெடி சத்தமாக கேட்க முடிகிறது. மீண்டும் புரட்சி தாய் சின்னம்மா வழியிலே தான் இந்த இயக்கம் வழிபெறும் என்று மக்களுடைய பேராசை மிக விரைவில் 2026 மிகப்பெரிய வெற்றி பெறும். இதுதான் உண்மை. என்னுடைய பெயர் லிங்கேஷ், நாகப்பட்டினம் மாவட்டம். இப்பொழுது அம்மா பேர் அறிவிச்சிருக்கிறதுக்காக வந்தேன். பேர் அறிவிச்சிருக்காங்க. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு அருமையான பேர், தலைவருடைய பெயரை வச்சு தாங்கி இந்த பேரை அறிவிச்சிருக்காங்க. எளியவர்களும் ஆட்சியாளராகலாம் அப்படிங்கிற ஒரு மக்களுடைய எண்ணங்களாக அம்மா புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தென்னந்தோப்பு அப்படின்ற இந்த தென்னந்தோப்புங்கிற சின்னமும் எங்கள் மக்களிடையே உழைக்கும் வர்க்கத்தினிடையே போய் சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சிறப்பானதாக இருக்கு. எங்களுடைய களம் வெற்றி அடையும்.